யாவரும் நின்ற வண்ணமாக நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்தும் வகையாக ஜெபங்களை ஏறெடுக்க மறுமொழியாக உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த மறுமொழிகளை சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆதியிலே வானத்தை பூமி சிருஷ்டித்த எங்கள் பராபரனே, மாறி மாறி வரும் காலத்தையும் அனுகூலமான மழைகளையும் கட்டளையிட்டு பூமியை பராமரிக்கிற நேசரே, நீருண்டாக்கின மனுகுலத்துக்கு பூலோகத்தை சுதந்திரமாக தந்திருந்த வல்லலே, சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தந்து எங்களை காப்பாற்றி வருகிற தந்தையே, அனுப்பு காலத்திற்குரிய சந்தோஷத்தை தந்து எங்களை கனிகூற பண்ணுகிற அருள்நாதரே, உன் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஜீவாப்பமாக தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனே, அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பற்றி நன்னம்பிக்கை எங்களுக்கு அருளி செய்யும் நித்தியரே, தேவனே, பூமியை சாய்த்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவைகளுக்கு காரியத்தை விடுவிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. யாரும் சேர்ந்து சொல்லுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. முறைமுறையாக வசனப்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 147 வசனங்கள் 1 முதல் 14 வரை. சங்கீதம் 147 வசனங்கள் 1 முதல் 14 வரை. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலில் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நட்சத்திரங்களின் இரக்கத்தை நீ அவைகளிடம் பெயரிட்டுள்ளார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிட காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்.
உள்ளம் நேரம். வாசியம் குறிப்பிட்ட உள்ளாம் நேரமாக